சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த பிரபல இயக்குனர் வி. சேகர் காலமாகி இருக்கிறது திரையுலகத்து மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. 10 நாட்களா உடல்நல கவலைக்கிடமா இருந்து வந்த நிலையில தன்னுடைய 63வது வயசுல அவர் உயிரிழந்திருக்க அந்த செய்தி பொதுமக்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் குறிப்பா திரையுலகத்திலையும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பொண்டாட்டி சொன்னா கேட்கணும், விரலுக்கேத்த வீட்கம், வரவு ஏட்டனா செலவு பத்தனா, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, காலம் மாறி போச்சு போன்ற குடும்ப படங்களை இயக்கிய இயக்குனர் வி. சேகர் தற்போது இந்த உலகத்துல இல்லாதது அவருடைய ரசிகர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திருவண்ணாமலை பக்கத்துல நெய்வானத்தம் பகுதியில பிறந்து வளர்ந்த அவரு தன்னுடைய மாமனாருடைய உதவியால ஏவிஎம்ல அப்ரண்டிஸா வேலைக்கு சேர்ந்து தினமும் 3 ரூபாய் சம்பளமாகவும், அதாவது மாசத்துக்கு 100 ரூபாய் சம்பளமாகவும் அவருக்கு இருந்திருக்கு. சினிமாவில் இருந்த பெரும் போட்டி காரணமாகவும் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் தனது ஆசையை விட்டுட்டு மாநகராட்சி சுகாதாரத்துறையில மலேரியா ஒழிப்பு பணியாளரா வேலை செஞ்சிருக்காரு. அப்படி வேலை செய்யும் போது அவர் போய் பார்க்கிற, அதாவது ஒவ்வொரு இடங்கள்லயும் போயிட்டு ஒவ்வொரு மக்களை பார்க்கிறாருல, ஏழை மக்களை பார்க்கறதா இருக்கட்டும், சாமானிய மக்களை பார்க்கறதா இருக்கட்டும், பணக்கார மக்களை பார்க்கறதா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்வியலை புரிஞ்சுக்கிட்டு இவர் சினிமாவில் ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற அந்த ஆர்வம் ஒரு பக்கம் இருக்க, ஸோ இந்த கதைகள் எல்லாம் அவர் பார்க்கும்போது அது எல்லாத்தையும் ஒரு நோட்லயோ ஒரு பேப்பர்லயோ தொடர்ந்து எழுதிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இந்த சமயத்துல அவரு பச்சையப்பாஸ் காலேஜ்ல எம்ஏவும் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி தொடர்ந்து பல வருஷங்களா வேலை பார்த்துட்டு இருக்க இவருக்கு மலேரியா தொழிலாளர் சங்கத்துடைய தலைவராகவும் அந்த குடியிருப்பு பகுதி தலைவராகவும், அதாவது அவர் ஒரு ஏரியாவில் குடியிருக்காருல, ஸோ அந்த பகுதியோடைய தலைவராகவும் பச்சையப்பாஸ்ல மாணவர்களுடைய அந்த சங்கத்துடைய தலைவராகவும் இவர் இருந்திருக்காரு. முக்கியமா இவருக்கு கிடைக்கிற நேரத்துல எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கோயில்கள்ல அந்த கணக்கு எழுதுறதும் சில டைம்ல பார்த்துட்டு இருக்காரு. இப்படி 15 வருஷமா அவருடைய வாழ்க்கையில வெறும் 5 மணி நேரம் தூக்கம் மட்டுமே இருந்திருக்குன்னு அவர் நிறைய இடங்கள்ல பதிவு செஞ்சிருக்காரு. இப்படி போய்கிட்டு இருக்க இவருடைய வாழ்க்கையில இயக்குனர் பாக்யராஜோடைய சின்ன வீடு படத்தை பார்க்க, பிரிவியூ ஷோக்கு பார்க்க வந்து ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த பிரிவியூ ஷோக்கு இவர் போறாரு. அந்த பிரிவியூ ஷோல எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இப்ப நடக்கிற பிரிவியூ ஷோஸ் மாதிரி இல்லாம அந்த காலகட்டத்தில் முக்கியமா பாக்யராஜ் அவருடைய பிரிவியூ ஷோஸ்லாம் வந்து பொதுமக்கள் சாமானிய மக்களை கூப்பிட்டு அவங்களுடைய ரியாக்ஷன்ஸை வச்சுதான் பாக்யராஜ் அவர்கள் வந்து இந்த படத்தை தானே வாங்கலாமா இல்ல வெளியார்கிட்ட கொடுக்கலாமா அப்படின்றத முடிவு செய்யறதாவும் இவர் நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இவர் பொதுமக்களா இந்த இடத்துக்கு போகும்போது இவர்கிட்ட வந்து எல்லாருமே கருத்து கேட்கும்போது இவர் வந்து ரொம்ப 1/2 மணி நேரத்துக்கும் மேல வந்து இயக்குனர் பாக்யராஜ் கிட்ட பேசினதாகவும், அப்படி சொல்லிட்டு எல்லா அங்க இருக்க சுத்தி இருக்க, அதாவது பாக்யராஜ் டீம்ல இருக்கவங்க எல்லாருமே வந்தீங்களா, படம் பார்த்தீங்களா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போக மாட்டீங்களா, எதுக்கு அவர்கிட்ட அவ்வளவு நேரம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சில மிரட்டல்கள் விடுத்ததாகவும் இவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. முக்கியமா அதுக்கப்புறம் பாக்யராஜ் கிட்ட 1/2 மணி நேரம் பேசினது கழிச்சு இவர் நிறைய விஷயங்களை அவர்கிட்ட ஷேர் பண்ணதாகவும், நிறைய விஷயங்கள் இவர் படத்தை பத்தி உண்மையை இப்படி இருந்துச்சுன்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது.